வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆனீங்க எவ்வளோ பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க, எப்படி நம்ம பார்க்கறது, இதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான அஃபிஷியலான செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ்மேனுக்கு தனியாக விடுவாங்க, பேக்கர்ஸுக்கு தனியாக விடுவாங்க. இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர்த்துக்கும் ஒரே மட்டுக்காக தான், அது அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தால் மட்டும்தான் தெரியும் இப்படி செலக்ட் ஆகியிருக்காங்க, செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் ஆன்லைன் ப்ரொசீஜர் வந்ததுக்கு பிறகு அப்ளிகேஷன் நேம் கொடுத்துட்றாங்க, கேண்டிடேட் நேம் கொடுத்துட்றாங்க, டேட் ஆஃப் பர்த், ரிசல்ட்டில் செலக்டாக நான் செலக்டானு கொடுத்துட்றாங்க. செலக்ட் இருந்தால் மட்டும்தான் வரும், நான் செலக்ட் வராது. ஏன்னா நான் செலக்ட் போடணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும், சர்வர் ஸ்லோவாகும், அதுமாரி நிறைய இஷ்யூ இருக்குது. அதனால் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நோ இஷ்யூ. அதனால் அப்படி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விதமான அப்டேட்ஸ் இருக்குது, நிறையா விதமான கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த ஜாப்ஸ்குள்ளே போகிறதுக்கும் சரி, நெக்ஸ்ட் அதர் ஜாப்ஸ் உள்ள அதிகப்படியான ப்ரமோஷன் கிடைச்சி உள்ளே போகிறதுக்கும் சரி, நிறையா விதமான பர்மிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன மாவட்டம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூடலூருக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமாக வரும், ஒவ்வொரு மாவட்டமாக வர நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இப்போ செலக்ட் ஆனவங்க கேட்குறாங்க நாச்சியப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷமே இருக்கும் இந்த நாச்சியப்பாவை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டேன். எல்லா வீடியோலையுமே இதை பற்றி நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் கீழே நாச்சியப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய மாவட்டத்தோட பெயர் சொல்லுங்கள், நான் மொபைல் நம்பரை அனுப்புகிறேன். அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இப்படி நான் சேரணும் அப்படின்னு சும்மா சொன்னீங்களாவே போதும். அவங்களே என்ன இதுப்பா, என்ன டிஸ்ட்ரிக்கு, நீ என்ன இதில் வர, எல்லா ப்ரொசீஜரும் பார்த்துட்டு என்ன டிஸ்ட்ரிக்கு, என்ன ஊரில் வரீங்க, என்ன தாலுக்காவில் வரீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பார்த்துட்டு நீங்கள் இப்படி இருக்கீங்களா, ஓகே நீங்கள் இங்கேயே படிச்சுக்கோங்கப்பா, இல்லை அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நாச்சிப்பாவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜரு. இது கரெக்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் நாச்சியப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்கள் மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கும். அப்படி மாவட்டத்துக்குள்ளே இல்லை அப்படின்னா அதர் மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கிற மாரி வரும். ரெகுலராக போயிட்டு வர மாரி தான் வரும். நீங்கள் இப்போ நாச்சியப்பா போகிறப்ப சப்போஸ் இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கு செலக்ட் ஆகிட்டிங்களா, ரேஷன் கடை வேலைவாய்ப்பு, ஏதோ ஒரு அரசு வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் டே, அதுவும் வாரத்தில் 1 நாள் தான் கிளாஸ் நடக்கும். வாரத்தில் 1 நாள் கிளாஸ் நடக்கும். அந்த 1 நாள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே போகிற மாரி இருக்கும். இன்னும் ஃபுல் டே நடக்கும். அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், சனிக்கிழமையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹாலிடே விடுறாங்களே வெள்ளிக்கிழமை. இவங்க ரேஷன் கடைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையே தான் ஹாலிடே. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆட்களை வர வச்சு அவங்க எக்ஸாமினேஷன் எல்லாமே ரெடி பண்ணிக்குவாங்க. அதனால் நீங்கள் இப்போ எப்படி ஃப்ரெஷ்மேனாக இருக்கீங்க, அதாவது ஜாப்ஸுக்கெலாம் எதுவும் போகலை, இனிமேல் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நாச்சியப்பாவை தேர்ந்தெடுத்து முடிச்சு வச்சுக்கலாம். இல்லை நான் ஜாப்ஸ் போயிட்டு இருக்கேன், தனியார் வேலையை பொறுத்த வரையில் உங்களுக்கு மட்டும்தான் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதே அரசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் தனியார் வேலையாக இருந்தால் அதை விட்டுட்டு இதை படிக்கிற மாரி வரும். இல்லை நான் அரசு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், வேறு இதோட ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோசரம் அங்கே படிக்க வரேன் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். 1 டே தான் ஸ்கூலு, ஒரு ஸ்கூல் மாரி தான் இருக்கும். ப்ரீடு கணக்கெலாம் போட்டிருப்பாங்க. மொத்தம் 6 சப்ஜெக்ட்னு நினைக்கிறேன். அந்த நகை மதிப்பீட்டாளர், உதவியாளர், கணக்காளர், இதுமாரி மொத்தம் ஒரு 6 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 6 சப்ஜெக்ட்டுமே கரெக்டாக ப்ரீடு கணக்கு நடக்கும். 1 ஹவர் ப்ரீடு நடக்கும். இப்போ ஒரு அரை மணி நேரம் நடக்கலாம். ஏன்னா இப்போ டைமிங் குறைச்சிட்டாங்க, ஆட்கள் நிறையா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் டைமிங் குறைச்சிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னா எப்போ வேணாலும் அந்த வேலைவாய்ப்புக்கு போய் இந்த படிக்கிறதுக்கு போய் சேர முடியாது. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ போய் சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சேர முடியாது. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் இருக்குது. ஒரு
இது இருக்குது. அப்போ தான் போய் நீங்கள் வந்து சேர முடியும். அதுக்குண்டான ப்ரொசீஜர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 1 by 1 சொல்கிறேன். அதுக்கு எவ்வளோ பணம் கட்டணும், எவ்வளோ என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நான் 1 by 1 சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அரசு தரப்பிலும் சரி நிறைய விதமான அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டில் இதுமாரி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். அரசு தரப்பில் மட்டும் கிடையாது, தனியார் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுத்தா கூட நாங்கள் வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் ஒன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னா உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணணும். வர வீடியோ எல்லாத்தையும் லைக் பண்ணி விடுங்க. அப்போ தான் இதுமாரி வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் ஒரு 11,000 ரூபாய் வருங்க. 11 மாதம் நடக்கும். சம்திங் ஒரு 11லேருந்து ஒரு 5க்குள்ளே இப்போ வந்து அமௌண்ட் வந்து கேட்கலாம். 6 சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அரசு தரப்பில் இருந்து கொடுப்பாங்க. அதனால் அந்த சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ செலக்ட் ஆகிருக்காங்கல்ல, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நம்பர், அந்த நம்பரில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலக்ட் ஆனீங்க, இதை முடிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா மேலே அந்த உதவியாளர் பேங்க்கில் உதவியாளர் வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்கும். அந்த உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு உள்ளே போகிறதுக்கு இந்த நாச்சியப்பா சர்டிஃபிகேட் வேணும். இதெல்லாம் எந்த ஒரு இதுலையுமே யாருமே இந்த விஷயத்தை உடச்சி சொல்ல மாட்டாங்க. இப்படி போகணும், இப்படி பண்ணணும் யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ரேஷன் கடை வேலையில் இருக்கிறவங்களுக்கே இதை பற்றி தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் கூட அதை முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நான் படிச்சிருப்பேனே அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு அவங்க வந்து இப்போ படிங்க அப்படின்னு யாருமே சொல்லவும் மாட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து இது வெளிப்படையாக சொல்கிறதுக்கு முழுமையான காரணம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கட்டாயமாக அரசு வேலைக்கு போகணும். ஒரே குறிக்கோள் அது மட்டும்தான். அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையை சந்திக்கவும் எந்த ஒரு செயல்பாட்டில் ஈடுபடவும் நம்மளுடைய டீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் நீங்கள் அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். மற்றபடி நீங்கள் ஏதோ அதை படிக்கணும் இதை படிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சர்டிஃபிகேட்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே பேசும். இப்போ நீங்கள் கூட டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சேன்னு வீட்டிலே தான் இருக்கணும். டிகிரி முடித்த வரைக்குமே வீட்டிலே தான் இருக்கணும். அதுக்குண்டான எஃபெக்ட்ஸ் போடணும். இதுக்கு ஒன்று 12வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நாச்சிப்பாவுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நாச்சிப்பா கோர்சஸ் அவைலபிளாக போடுறீங்க. முடித்த உடனே இதுமாரி ஒரு அரசு வேலை சின்னதாக போதுறீங்க. அதாவது இந்த கூட்டுறவில், இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு, பேக்கர்ஸ் வேலைவாய்ப்பு, பண்டக சாலையில் சாக்கு மடிக்கிற வேலைவாய்ப்பு கூட ஆட்கள் எடுக்கிறாங்க. சாக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 18,500 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அலவன்ஸ் எதுன்னு ஒரு 5,000 ரூபா சேர்த்து வந்தால் கூட எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. ஓகேங்களா? அடுத்தது இதுமாரி உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த கோர்சஸ் அவைலபிளாக முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக பேங்க்கில் உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் சருன்னு உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா மந்த்லி 26 மந்த்லி அலவன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு 28 வரும். ஒரே வருஷம் தாங்க. அதுக்கப்புறம் 45,000 ரூபாய் சேலரி. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ஒரே வருஷம்தான் 45,000 ரூபாய் உங்களுக்கு வந்து சேலரி. அதுக்குள்ளே ப்ரமோஷன் நடக்கணும். அதுக்குள்ளே ஒரு வருஷத்தில் ப்ரமோஷன் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு நாச்சியப்பா சர்டிஃபிகேட் வேணும். கேஷியர் ஆகலாம், கணக்காளர் ஆகலாம், இதுமாரி ஆடிட்டர் ஆகலாம். இதுமாரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 03100024 இவர் செலக்ட் ஆகிருக்காரு. அடுத்தது 03100167 இவர் செலக்ட் ஆகிருக்காரு. 03100177 இது செலக்ட் ஆகிருக்காங்க. அடுத்தது 4103100182 இவங்களும் செலக்ட் ஆகிருக்காங்க. அடுத்தது 03100195 இவங்களும் செலக்ட் ஆகிருக்காங்க. 03100262 இவங்களும் செலக்ட் ஆகிருக்காங்க. அடுத்தது 03100307 இவங்களும் செலக்ட் ஆகிருக்காங்க. அடுத்தது 03100404 இவங்களும் செலக்ட் ஆகிருக்காங்க.
இவ்வளோ பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இவங்க இந்த மாவட்டத்தில் செலக்ட் ஆகியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த மாவட்டங்கள்லாம் 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க. நான் அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்புகள் வரும், காத்துருங்க. அஃபிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் பல விதமான வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதுமாரி அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.